ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டாணி சாப்பாடு, பட்டாணி கீ ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேங்காய் பால் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ தேங்காய் பால் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி, அதாவது ஊற வைக்காத, நம்ம இப்போ பச்சை பட்டாணி சீசன் இல்லையா, அது கிடைக்குது இல்லையா, அது நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பட்டாணி வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு. ஸோ 2 பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, மல்லித்தலை, வேணும்னா புதினாவும் போட்டுக்கலாம். இவ்வளவே தாங்க. ஒரு 2 விசிலில் சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து எந்த ஜீரக சம்பா ரைஸோ பிரியாணி ரைஸோ எடுக்க போகிறதில்ல. நம்ம நார்மல் வீட்டில் வைக்கிற பொன்னி அரிசியில் தான் செய்ய போகிறேன். ஸோ இப்படி செஞ்சால் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுப்பில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்துறதுனால தேங்காய் பால் வந்து நல்லா எண்ணெய் நிறையா வரும். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் அளவாக நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாக எப்பவும் போல் தாளிக்கிறது தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ நான் இது வந்து சாதா அரிசியில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால பொன்னி அரிசி வந்து நான் ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவராக ஊற வச்சுட்டேன். 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்ம காரத்துக்கு நம்ம தனியாக எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது அளவாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தாளித்த சாப்பாடு ஒரே விசில் 2 விசிலில் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து வர்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஸோ இப்போ எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இது வணங்கினதுக்கப்புறமா இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி வந்து நான் தனியாலாம் வேக வைக்கல. இது வந்து பச்சை பட்டாணி அப்படிங்கிறனால தனியாக குக்கரில் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட்டாணி தொளிச்சிட்டு நீங்கள் முளைக்கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சேர்த்துக்கலாம். இதை போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வணக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் வணக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியும் உப்பு எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சாதாரண பொன்னி அரிசியில் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். ஸோ இப்போ எங்கிட்ட 2 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது. ஸோ மிச்சத்துக்கு நான் தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அரிசியும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோவே தான். நீங்கள் நார்மலாக சாப்பாடுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டால் போதும். உங்களுக்கு சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கு வந்ததுக்கப்புறம் உப்பும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நான் எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு நீங்கள் நார்மலாக எவ்வளோ விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுட்டு திறந்து பார்த்துக்கலாம். ஸ்டீம் போனதுக்கப்புறம் சூப்பரான சுவையான பட்டாணி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.